ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்தும் சிறுபருப்பும் வச்சு உளுந்தங்கஞ்சி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 200 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன், 50 கிராம் சிறுபருப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். 200 கிராம் உளுந்து, இதுக்கு நான் தொளி உளுந்து தான் எடுத்துருக்கோம். கருப்பு தொளி உளுந்து எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அந்த உளுந்தை நம்ம சிறுபருப்பு கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். அதாவது குக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 200 கிராமுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 1 கப் நான் எடுத்தேன், அதுக்கு 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக ஒரு 10-15 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சுக்கு தட்டி சேர்த்துக்கலாம். சுக்கை நல்லா தட்டிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்தும் சிறுபருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கல. உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணியாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கப்புறம் இன்னுமா பால் சேர்க்க போகிறேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா வெந்திருக்கணும். அப்புறம் நம்ம கொஞ்சமாக திருகி வச்சுருக்கிற தேங்காவை அது கூட சேர்த்துக்கோங்க. திருகி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா உளுந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பால் சேர்க்கணுன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்குறது வெறும் பால் தான், காய்ச்ச பால். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் தனியாக உப்பு போட்டு செய்ய போகிறோம். மீதி இருக்கிறதுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை தேவையில்லைங்கிறவங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இனிப்பு நல்லா சாப்பிடலாம், ரொம்ப இனிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பனங்கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் கருப்பட்டி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இனிப்பு சேர்த்தது, கருப்பட்டி சேர்த்து செஞ்ச உளுந்தங்கஞ்சி. இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சேர்க்காமலும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு கஞ்சி. உளுந்தங்கஞ்சி சுவையாக ரெடி ஆகிடுச்சு. சுவையான மற்றும் ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.